கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அக்கா தங்கச்சி கதை. சரியா? அக்கா தங்கச்சி கதை. நான் லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்தை இப்போ வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஒரு அக்கா தங்கச்சி. சரியா? அதுல மார்த்தாள், மரியாள். அங்கே லாசருன்னு ஒரு சகோதரன் உண்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த அக்கா தங்கச்சும் இருக்கும்போது ஆண்டவர் அங்கே வந்துட்டாங்க. ஏசப்பா வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க. உட்காருங்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஏசப்பாவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பெரிய சந்தோஷம் இவங்க 2 பேருக்கும். இவங்க தம்பி லாசர் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம். ஆண்டவரே உட்காருங்க அப்படின்னே ஆண்டவர் உட்கார்ந்த உடனே பரலோக ராஜ்யத்தை குறித்தும் வசனத்தை குறித்தும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் அதானே பேசுவாங்க, வேற சொந்த கதை அந்த கதைலாம் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்காரு. அப்போ மரியாள் இருக்காங்களே, அவங்க நீங்க கேட்டீங்களே, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருந்தார். உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா பரலோகத்தை பற்றி சொல்றாங்க. அங்கே கண்ணாடி கடல் இருக்கு, அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. ஏன்னா அங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்ணீர், கவலை, துன்பம், துயரம் எதுவுமே கிடையாது, எப்பவும் ஆனந்தம் தான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகணுன்னு தான் அந்த உலகத்துல நான் பிறந்து சிலுவையில் அறைப்பட்டு நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு நான் எந்திரிச்சிருவேன். இதை தான் ஆண்டவர் மரியாளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன நடக்குன்னு பாருங்க, அடுத்த வசனம். மார்த்தாளே பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். இதுல என்ன அப்படின்னா, மரியாள் உட்கார்ந்து இயேசுவா பாதத்தருகே இயேசுவா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்த்தாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க சாப்பாடு செய்யறாங்க ஆண்டவருக்கு. அதாவது நல்ல, இப்போ அந்த காலத்துல ரொட்டி, இப்போ நம்ம சோறு பொங்குறோம், அந்த காலத்துல பிரெட்டா தான் இருக்கும். ஏன்னா சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கலாம், அது செய்யறாங்க. அது பிறகு மீன் தான் அதிகமா சாப்பிட்டுருக்காங்க ஏசப்பாவுமே. அதனால மீன் குழம்பு, மீன் பொரியல், ஏன்னா மீன் அவியல், இப்படியான பிறகு ஒரு காய் கூட்டு, இப்படி பல திராட்சை ரசம், கொஞ்சம் திராட்சை பழங்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் வேகமா செய்துக்கிட்டே இருக்காங்க. ஏசப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு கொடுக்கணும், இப்படியா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே இது. ஆனா துணைக்கு இந்த மரியாள் வரமாட்டேங்கால, நான் ஒத்தையோல கடந்து பாடுபடுறேன்னு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டுட்டு ஏசப்பாடையும் வந்துட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப. ஏன்னா இவ இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கா தக்கன, நான் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு அவளுக்கு மார்த்தாளுக்கு அவங்களுக்கு என்ன வந்துட்டுன்னா, எரிச்சல் கோபம் வந்துட்டு. வந்த உடனே ஏசப்பாடையே வந்துட்டாங்க. ஏசப்பாடை என்ன சொன்னாங்க அதை மட்டும் வாசிமா. என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? என்னப்பா, என்னைய விட்டுட்டு இப்படி வேலை செய்ய ஒத்தையோல என்னைய போட்டுட்டு தனியே போட்டுட்டு இப்படி உட்கார்ந்துருக்காள, உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இப்படி கவலை இல்லையா அப்படின்ட்டு கேட்காங்க. ஆண்டவரையே என்ன செய்யறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. ஏன்னா டென்ஷன் ஆயிட்டு பயங்கரமா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், இந்த டென்ஷன் ஒண்ணு இப்ப சொல்றாங்க. அந்த காலத்துல கோபம் வந்தா இருக்கு, எனக்கு எரிச்சல் வந்துடும், எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்போ புதுசா இந்த வேர்டு வந்திருக்கு, டென்ஷன். அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிட்டு, ரொம்ப கோபமாயிட்டு, எரிச்சல் ஆயிட்டு. நான் மட்டும் கடந்து இப்படி வேலை செய்யறேன், என்ன சாப்பாடு செய்யறேன், அது செய்யறேன், பிளேட்டை கழுவுறேன், கிண்ணத்தை கழுவுறேன், எல்லாம் நான் வச்சுட்டு இருக்கேன், இவன் மட்டும் சும்மா உட்காந்துருக்கல அப்படின்னு ஏசப்படே சொல்லிட்டாங்க. என்னப்பா, எப்படி என்னை தனியா அப்படி வேலை செய்ய விட்டுருக்காள, நீங்களுமே கொஞ்சமே இதை குறித்து கவலைப்படுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்படே வந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சிலரு அப்படிதான் ஏசப்பாட்டை முறுமுறுக்கணும், அப்படி கஷ்டப்படுறேன்ன அப்படின்னு சொல்லி, என்ன நீங்க இப்படி விட்டுட்டீங்களே, நீங்க எனக்காண்டி ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ரொம்ப அப்படி பேசுறவங்களும் இருக்காங்க. அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. எதுக்கு என்னைய வச்சிருக்கீங்க, எதுக்கு என்னைய படைச்சிங்க, எதுக்கு என்ன பெண்ணா படைச்சிங்க, எதுக்கு என்ன பையனா படைச்சிங்க, எந்த அம்மா அப்பாவே எனக்கு தந்திருக்கீங்களே, ஏன்னா எனக்கு இந்த இது தந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எதிரையுமே ஒரு மன நிறைவு
இல்லாம ஏசப்பாட்டையே தங்களை குறித்து காரியங்களை குறித்து நான் இருந்து எதுக்கு, நான் செத்து போக வேண்டியதான், நான் இருந்து என்ன செய்ய, நான் பாடுபட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புலம்பல் இந்த மார்த்தாள் பேசுனாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி பேசக்கூடாது. அதுக்கு ஏசப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு அடுத்த வசனம் பார்க்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே 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 2 முறை சொல்றாரு. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எப்படியா நீ மார்த்தாளே மார்த்தாளே 2 ட்ரிப் ஆண்டு சொல்றாங்க. நீ அநேக காரியங்களை குறித்து கவலையும் படுற, கலங்கவும் செய்கிற. ஆனா அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு அடுத்த வசனத்துல சொல்றேன். நீங்களும் இன்னைக்கு அந்த கவலை, இந்த கவலை, அது இதுன்னு பல டென்ஷன், இந்த சைடு ஒரு பக்கம் மைண்டுக்குள்ள, இந்த சைடு ஒரு பக்கம் வாயில, அதனால கோபம், எரிச்சல், யார்கிட்டையும் அன்பா பேச முடியல, நிதானமா பேச முடியல. ஏன்னா நீங்கள் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். எனக்கு இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வசனம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, கவலைப்படாதிருங்கள் அப்படின்ற ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. காட்டு புஷ்பத்தை பாரு, காகத்தை பாரு, பறவைகளை பாரு, அதெல்லாம் நான் நடத்தலையா, உன்னை நடத்த மாட்டேனா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் நம்ம கவலையை ஒரு சுமையாக தூக்கி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு வந்துச்சு. பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒருவேளை பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கீங்க. அத ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ பல காரியங்கள் கண்டது, இந்த உலகத்துல உள்ளதே தான் சில பேருக்கு கவலை. பிள்ளைக்கு அது, கணவனுக்கு இது, மனைவிக்கு இது, அந்த வாங்கணும், இது வாங்கணும், அதை சேர்த்துடணும், இதை சேர்த்துடணும், இதை இப்படி செய்யணும், இன்னைக்கு இங்க போயிடணும், அங்க போயிடணும், இப்படியான பல கவலைகளை பட்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்காதீங்க. தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம். தேவையானது ஒன்று, இயேசுதான். எனக்கு இயேசு போதும் அப்படின்னு சொல்லி, இயேசு மட்டும் போதும் அப்படின்னு இருந்து அவர் பாதத்துல இருந்து நீங்க பிரேயர் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா காரியங்களையும் இயேசுப்பா சரி பண்ணிடுவாங்க. அது பாவமாக இருக்கட்டும், அதுல இருந்து விடுதலை கொடுத்துருவாங்க. கஷ்டமா இருக்கட்டும், விடுதலை கொடுத்துருவாங்க. பிள்ளைங்களுடைய லைஃபா இருக்கட்டும், அதையும் செட்டில் பண்ணிடுவாங்க. குழந்தை கிடைக்கணுமா, செட்டில் பண்ணிடுவாங்க, தந்துருவாங்க. தன்னுடைய குமாரனையே நமக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால் அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மார்த்தாளே மார்த்தாளே, நீ பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்காத. மார்த்தாள மாதிரி இருக்காத. மரியாதை போல நாம் இருக்க வேண்டும். தேவையானது ஒன்றுதான். அந்த ஒன்று நல்ல பங்கு இயேசு. ஏசப்பாதான். ஏசப்பா மட்டும் பிடிச்சுக்கோங்க. பாவங்களை அறிக்கை செய்திருங்க. தேவன் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் பாராட்டி உயர்த்தி வைப்பார். God bless you. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு, நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. நல்ல பங்கு தெரிந்து கொண்டால் எந்த நாளும் ஆனந்தமே, ஆனந்தமே. God bless you.